ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. கோவம்லாம் அந்த ஆள் மேல தான். டேங்க அப்பா, என்ன பேச்சு பேசிட்டப்பா. உங்க அப்பனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டுனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா? அதான் நாள் அழுதுட்டு ஸ்கூலுக்கு போன 10வது நிமிஷம் நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த மனுஷன் நாள் பூரா நீ என்ன பண்ணுவியோன்னு வெளியில கால் கெடுக்க நின்னு உன்னையே பார்த்துட்டு உன் கூட தான்டா வீட்டுக்கு வந்தாரு. என் பிள்ளைக்கு 3 வேளையும் சோறு போட்ட சைக்கிள்னு தான் அந்த சைக்கிள் மேல அவ்வளவு பாசமே. இந்த பாசத்தையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணும்னு சொன்னவர்டா உங்க அப்பா. எங்க பாசத்தை காட்டினா நீ படிக்காம போயிருவியோன்னு அத்தனையும் அடிக்கிட்டு கண்டிப்பா இருந்துட்டாருடா. நீ விசுக்கு விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கையில காசு இல்லடி. இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷன் கண்ணில் தண்ணி விடும்போது அந்த மனுஷனை நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியானா? நீ வரப்பெல்லாம் கடையில் நின்று கறி வாங்கிட்டு வந்தது யாரு? உங்க அப்பன் தானே? ஈரல் இருந்தா போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை கடனாளியா நிக்க வைக்க கூடாதுன்னு முன்னாடியே கடன் எல்லாம் அடிச்சிட்டாரு. என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார். காலேஜ்ல ஸ்டேஜ்ல நீ டிகிரி வாங்குறத பார்க்க அந்த மனுஷன் அவ்வளவு ஆசைப்பட்டாரு. நீ திடீர்னு சினிமா கனிமான்னு எங்க அந்த ஆள் மாதிரி கஷ்டப்பட்டுருவியோன்னு பதறிட்டாரு. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தாண்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லைன்னு சொன்ன, ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு அப்பனா மட்டும் தாண்டா இருந்திருக்காரு.